ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ட்கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவையான நல்லா சப்பு கொட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், எண்ணெய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கழுவி வச்ச எல்லா தக்காளியும் அந்த தண்ணியில் சேர்த்துருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரையும் அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே இந்த தக்காளி இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தக்காளி பழத்தையெல்லாம் எடுத்து அதனோட தோலை உரிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளியை நாளாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயமும் லைட்டாக கலர் மாறட்டும். அப்படி இருக்க ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ, நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறையா தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதுக்கு கொஞ்சம் கடுகு, பருப்பு போட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே இந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த தக்காளி பேஸ்ட் நல்லா இஞ்சி வரணும். கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி பேஸ்ட்டை நல்லா சுண்டி கம்மியாகணும். அப்படி சுண்டிகிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கலக்கி விட்ருங்க. அது நல்லா சுண்ட கொஞ்சம் அப்படியே மேலே தெளிக்கும். சப்போஸ் நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அது நல்லா சுண்டி ஒரு ஊறுகாய் பதத்துக்கு வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணோன்னே அந்த சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கடுகு, வெந்தயத்தூள் அந்த பொடியை அதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி. இந்த தக்காளி தொக்கை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ரொம்பவே சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.